தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் மாசி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலம் 25ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை, துவாதசி திதி காலை 11:09 வரை உள்ளது. பின் தேய்பிறை திரியோதசி திதி ஆரம்பம். இன்றைய நட்சத்திரம் உத்திராடம், மாலை 6:11 வரை உள்ளது. பின் திருவோண நட்சத்திரம். இன்று பிரதோஷம். சிவாலயங்களில் மாலையில் நந்தி பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அன்பர்கள் அனைவரும் அதில் கலந்து கொண்டு நந்தி பெருமானுடைய அருளையும் சிவபெருமானுடைய அருளையும் பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். சுப ஓரை சுக்கிர ஓரை காலை 8 மணி முதல் 9 மணி வரை. புதன் ஓரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை. குரு ஓரை காலை 12 மணி முதல் 1 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் திருவாதிரை மற்றும் புனர்பூசம். திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொதுப்பலன்களை இப்போது காணலாம். மேஷராசி. சூரியன் 11. சிலருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் சிலருக்கு கிடைக்கும். சிலருக்கு தந்தை வழி உறவினால் ஆதாயம் கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் சிலருக்கு நடக்கும். புதன் 11. சந்தோஷம் கூடும். மாமன் வழி உறவினர்களால் மேன்மை உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு ஐடியில் வேலை கிடைக்கும். சனி 11. இன்ஜினியரிங் ஃபீல்டு நன்றாக இருக்கும். சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் வியாபாரம் லாபகரமாக அமையும். ரயில்வேயில் பணிபுரிய சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏர்வேஸில் வேலை செய்ய சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கும். இரும்பு வியாபாரம் நன்றாக நடக்கும். லாபம் ஈட்டுவர். ராகு 12. குடும்பத்தில் சுப செலவு உண்டு. மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும். சிலர் வீடு கட்டுவர். சிலர் பிளாட் வாங்குவார்கள். சிலர் பிளாட் வாங்க லோன் கிடைக்கும். குரு 2. குரு கடாட்சத்தால் லாயர், டீச்சர் வேலை வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். சிலருக்கு ப்ரொஃபஸர் வேலை கிடைக்கும். ஃபைனான்ஸ் தொழில் லாபகரமாக அமையும். சிலருக்கு வங்கியில் வேலை கிடைக்கும். சிலருக்கு ஐடியில் வேலை கிடைக்கும். செவ்வாய் 3. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். கட்டிடம் கட்டும் தொழில் லாபகரமாக அமையும். இராணுவத்தில் பணிபுரியவும் போலீஸ் லாக்காவில் பணிபுரியும் சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கும். சந்திரன் 10. குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். நட்சத்திர பலன். அசுபதி. நீங்கள் எல்லோரையும் எடை போட்டு விடுவீர்கள். இன்று நீங்கள் நினைத்தது நிறைவேறும். எல்லா வகையிலும் ஏற்றம் உறும் நாளாக இந்நாள் அமையும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பரணி. லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றமான நாள். தனவரவு உண்டு. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. கார்த்திகை. சமயோசித புத்தி உடையவர்கள். புத்திசாலித்தனம் பளிச்சிடும். நீங்கள் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள். இந்நாள் பொன்னாளாக அமையும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான்.
துர்க்கை அம்மன், சித்தர்கள் வழிபாடு. ரிஷபராசி. குரு ஜென்மத்தில் சிலருக்கு பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை அகலும். சிலருக்கு உத்தியோகம் கிடைக்கும். சிலர் புதிதாக தொழில் தொடங்குவர். கணவன் மனைவிக்குள் அன்பு கூடும். ஒற்றுமை நிலவும். செவ்வாய் 2 ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும். சூரியன் 10 தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு தந்தை சொத்தில் இருந்த பிரச்சனை நீங்கும். அரசாங்க காரியம் கைகூடும். சனி 10 செய்தொழில் அமோக ஆதாயம் கூடும். நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளை பேசி தீர்க்க இந்நாள் பொன்னாள். இரும்பு வியாபாரம் லாபகரமாக இருக்கும். புதன் 10 தாய்மாமன் உறவு பலப்படும். சிலருக்கு ஆதாயம் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கும். சுக்கிரன் 11 அழகு சாதன பொருட்கள் விற்பனை லாபம் கிடைக்கும். கலைத்துறையினர் லாபம் ஈட்டுவர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். சில பெண்களுக்கு தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். ராகு 11 கெமிக்கல் மெடிக்கல் ஷாப் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். தொழிற்சாலைகள் உற்பத்தியை பெருக்கும். கிரைனைட் வியாபாரம் லாபகரமாக அமையும். சந்திரன் 9 காரியங்கள் தாமதமாகி வெற்றி கிடைக்கும். அவசரம் காட்டக்கூடாது. நட்சத்திர பலன். கார்த்திகை இன்று உங்களுக்கு ஏற்றதொரு நாளாக அமையும். சில காரியங்கள் தாமதமாகும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கூடிய விரைவில் அவை நிறைவேறும். தனவரவு இன்று உண்டு. ரோகிணி மனதில் பட்டதை வெளியில் பேச வேண்டாம். சிலர் மனம் நோகும்படி நீங்கள் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக இந்நாள் அமையும். தொழிலில் மேன்மை உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. மிருகசீரிடம் நீங்கள் எதையும் ஆலோசித்து யோசித்து பேசுவீர்கள். அதனால் தொழிலில் ஆதாயம் கூடும். உத்தியோகத்தில் மேன்மை பெறும். இந்நாள் பொன்னாளாக அமையும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், பராசக்தி. சித்தர்கள் வழிபாடு. மிதுனராசி. செவ்வாய் ஜென்மத்தில் எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான பலனை தரும். கேது 4 பேசும்போது கவனம் தேவை. வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துவிட வேண்டும். சூரியன் 9 தேவையில்லாத மனக்குழப்பம் ஏற்படும். நிதான போக்கை கடைபிடியுங்கள். அரசாங்க காரியம் தாமதமாகும். சனி 9 தொழிலாளர்களை அனுசரித்து போனால் காரியம் கைகூடும். வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். புதன் 9 இன்றைய தினம் என்ன வேலை செய்ய வேண்டும் என்று பட்டியலில் எழுதி வைத்துவிட்டு அதனை செயல்படுத்தவும். மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை எழுதி பார்க்கவும். சுக்கிரன் 10 சிலருக்கு குடும்பத்தில் சுபவிரயம் உண்டு. வீடு மாற்றி கட்டுவர். பராமரிப்பு செலவு கூடும். குரு 12 தாய் உடல் நலனில் கவனம் தேவை. தாய் வழி உறவினரால் சிலருக்கு ஆதரவு கிடைக்கும். கடன் படிப்படியாக குறையும். சிலருக்கு புதிய கடன் ஏற்படும். நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. சந்திரன் 8 எல்லா வகையிலும் கவனம் தேவை. அவ்வப்போது எரிச்சல் வரும். அமைதியாக இருக்கவும். எதையும் கவனித்து நிதானமாக பேசவும். வாகன ஓட்டிகள் கவனம் தேவை. நட்சத்திர பலன். மிருகசீரிடம் இன்று எல்லா காரியமும் நல்லபடியாக முடியும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. திருவாதிரை இன்று சந்திராஷ்டமம். ஆகையால் நீங்கள் எதையும் யோசித்து நிதானித்து செயல்படுத்த வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வாய் வார்த்தைகளில் நிதானம் தேவை. வாகனம் ஓட்டும் பொழுது நிதானமும் கவனமும் தேவை. ஜாமீன் கையெழுத்து இடக்கூடாது. புனர்பூசம்
இன்று சந்திராஷ்டமம். எதையும் யோசித்து பேச வேண்டும், கவனித்து செயல்படுத்த வேண்டும். நிதி சார்ந்த விஷயங்கள் பேசும்போது மிகுந்த கவனம் தேவை. வாய் வார்த்தைகள் நிதானம் தேவை. வாகனம் ஓட்டும்போது மிகவும் நிதானமும் கவனமும் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி அம்மன், துர்க்கை அம்மன், காளி அம்மன் மற்றும் சிவபெருமான். கடகராசி. குரு 11 செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், தைரியம் கூடும், சகோதரர்களால் சிலருக்கு தனலாபம் கிட்டும், திருமணம் ஆனவர்களுக்கு புத்திர வாக்கியம் கிட்டும், புத்திரர்களால் சிலருக்கு மேன்மை உண்டாகும், பூர்வீக சொத்துக்கள் சிலருக்கு கிடைக்கும், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை கூடும். சனி 8 தொழிலாளர்கள் நலனில் கவனம் தேவை. வியாபாரிகள் லாபம் பார்ப்பர். வாக்குவாதம் வேண்டாம், எதிலும் நிதானம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களை மனைவியுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். புதன் 8 தாய்மாமன் உறவு பலப்படும், கல்வியில் மேன்மை உண்டாகும். லாயர் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள் மேன்மையுறுவர். சிலருக்கு டீச்சர் உத்தியோகம், ப்ரொஃபசர் உத்தியோகம் கிடைக்கும். கேது 3 தைரியம் கூடும். ஃபுட்வேர் விற்பனை கடைகள் லாபம் கிடைக்கும். லெதர் இண்டஸ்ட்ரீஸ் லாபம் கிடைக்கும். சூரியன் 8 தந்தை உடல் நலனில் கவனம் தேவை. அரசாங்க காரியம் தாமதமாகும். சந்திரன் 7 சௌக்கியம் கூடும், எல்லா வகையிலும் மனமகிழ்ச்சி உண்டாகும். இன்று ஏற்றதொரு நாளாக அமையும். நட்சத்திர பலன். புனர்பூசம். குருவரல் உண்டு, நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. தனலாபம் இன்று உண்டு. பூசம். மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நீங்கள் வாழ்ந்து காட்டுவீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தில் யாராவது வயதானவர்கள் இருந்தால் அவர்களுடைய உடல் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். ஆயில்யம். செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தைகள் நிதானம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், பெருமாள், ஆஞ்சநேயர், காலபைரவர், துர்க்கை அம்மன். சிம்மராசி. குரு 10 பேச்சு திறமை கூடும், தனவரவு உண்டு. சிலருக்கு லாயர் தொழில் ஆதாயகரமாக அமையும். மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பவர்கள் லாபம் பார்ப்பர். சிலர் வீடு பராமரிப்பு செய்வர். சிலர் நிலத்தில் முதலீடு செய்வர். சிலருக்கு கடன்கள் குறையும், எதிர்ப்புகள் அகலும். செவ்வாய் 11 கட்டுமான தொழில் செய்வோர் லாபம் ஈட்டுவர். சிலருக்கு அரசாங்க பதவி கிடைக்கும். சிலருக்கு அரசாங்கத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். ஹோட்டல் வியாபாரம் லாபமாக இருக்கும். சுக்கிரன் 8 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும். ராகு 8 நிதி சார்ந்த விஷயங்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். மற்றவர்கள் மனதை காயப்படுத்தும் வார்த்தைகளை பேச வேண்டாம். சனி 7 தொழிலாளர்களுடன் அனுசரித்து போனால் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். குடும்பத்தில் கணவன் மனைவி மனம் விட்டு பேச வேண்டும். சந்திரன் 6 இன்று நீங்கள் எண்ணியது நிறைவேறும், மனமகிழ்ச்சி கூடும். நட்சத்திர பலன். மகம். எதையும் தலைமை தாங்கும் வல்லமை படைத்தவர் நீங்கள். இன்று நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு, பொருள் வரவு உண்டு, தனவரவு உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பூரம். இன்று நீங்கள் எதையும் அவசரம் காட்டாதீர்கள். நிதானித்து செயல்பட்டால் வெற்றி உண்டாகும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. உத்திரம். எதையும் யோசித்து நீங்கள் செயல்படுத்துவீர்கள். நீங்கள் நினைத்ததை சாதித்து முடிப்பீர்கள். இன்று தனவரவு உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு.
அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் அம்பாள். முருகபெருமான். கன்னிராசி. சனி 6ல் செய்தொழில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இரும்பு தொழில் சூடு பிடிக்கும், லாபகரமாக அமையும், ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும், நிலத்தில் முதலீடு சிலர் செய்வர், அது லாபகரமாக அமையும், சிலர் வீடு மனை வாங்குவார்கள், சிலர் வீடு கட்டுவார்கள். புதன் 6ல் மாணவர்களுக்கு புத்திசாலித்தனம் கூடும், மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், சில மாணவர்கள் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. ராகு 7ல் நீங்கள் எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும், நிதி சார்ந்த விஷயங்களை யோசித்து முடிவெடுக்க வேண்டும், அவசரம் காட்டக்கூடாது, வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும். சுக்கிரன் 7ல் பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது, பெண்கள் நகைகள் வாங்குவார்கள், சில பெண்கள் புதிதாக நகை சீட்டு கட்டுவார்கள். உடல் நலனில் கவனம் தேவை. குரு 9ல் மாணவர்களுக்கு ஏற்றதொரு காலம் இது, இளைஞர்களுக்கு ஏற்றதொரு காலம் இது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், சிலர் புதிதாக தொழில் தொடங்குவர், அதில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், செய்தொழிலில் லாபம் உண்டு, எல்லா வகையிலும் குரு அருள் நிச்சயம் இவர்களுக்கு உண்டு. செவ்வாய் 10ல் செய்தொழிலில் லாபம் உண்டு, ஏற்றம் உண்டு, இருந்தாலும் பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டும், பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். சூரியன் 6ல் அரசாங்க காரியங்கள் கைகூடும், அரசாங்கத்தால் சிலருக்கு நன்மை உண்டாகும், சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், சிலருக்கு அரசாங்கத்தில் பதவி கிடைக்கும். சந்திரன் 5ல் சில காரியங்கள் தடைப்பட்டு பின் நடக்கும், நிதானம் தேவை, அவசரம் காட்டக்கூடாது. நட்சத்திர பலன். உத்தரம். செய்தொழில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சில காரியங்கள் தாமதமாகும், நிதானம் வேண்டும், அவசரம் காட்டக்கூடாது. அஸ்தம். நீங்கள் எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள், இருந்தாலும் இன்று நீங்கள் பலமுறை யோசிக்க வேண்டும், இன்று தனவரவு உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, செய்தொழில் லாபம் உண்டு, புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். சித்திரை. அவசரப்பட வேண்டாம், வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், எதிலும் நிதானம் தேவை, செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் தாயார், ஆஞ்சநேயர் குலதெய்வ வழிபாடு. துலாம் ராசி. ராகு 6ல் செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, சிலருக்கு போலீஸ் லாக்கா, இராணுவத்தில் வேலை வாய்ப்பு கிட்டும், கெமிக்கல் வியாபாரம் சூடுபிடிக்கும், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும், லெதர் இண்டஸ்ட்ரீஸ் லாபகரமாக அமையும், இரும்பு தொழில் லாபகரமாக அமையும், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சுக்கிரன் 6ல் பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது, சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர், உடல் நலனில் கவனம் தேவை. குரு 8ல் உடல் நலனில் கவனம் தேவை, குடும்பத்தில் யாராவது வயதானவர்கள் இருந்தால் அவர்களுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தவும், நிதி சார்ந்த விஷயங்களை யோசித்து முடிவெடுக்க வேண்டும், புதிய கடன் வாங்கும் போதும் கையெழுத்து இடும் போதும் நிதானமும் கவனமும் தேவை, அவசரப்பட வேண்டாம். செவ்வாய் 9ல் வீடு மனை வாங்கும் போதும் பிளாட் வாங்கும் போதும் பத்திரத்தை நன்கு கவனித்து படித்து பார்த்து கையெழுத்திட்டு வாங்க வேண்டும். சந்திரன் 4ல் உடல் நலனில் கவனம் தேவை, எதிலும் நிதானம் தேவை. புதன் 5ல் மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும், அதனால் ஞாபக சக்தி கூடும், எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும், எந்த காரியத்திற்கும் முன் யோசனை நல்லது. சனி 5ல் நிதான போக்கு வேண்டும், தொழிலாளர்களுடன் அனுசரித்து போனால் வியாபாரிகள் லாபம் ஈட்டலாம்.
பெரிய நிறுவனங்கள் தொழிலாளர்களை அனுசரித்து போனால் அதிக லாபம் ஈட்டலாம். சூரியன் 5 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி தொழில் மற்றும் விவகாரங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. அவசரம் காட்டக்கூடாது. நட்சத்திர பலன் சித்திரை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். யோசித்து பேச வேண்டும். எதையும் யோசித்து செயல்படுத்தினால் தனலாபம் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சுவாதி. நீங்கள் எதையும் ஆலோசித்துதான் பேசுவீர்கள். முன் யோசனை அதிகம். இருந்தாலும் இன்று யாருடைய மனதையும் காயப்படுத்தாத வகையில் நடந்து கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கு தனலாபம் ஏற்படும். செய்தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். விசாகம். நீங்கள் நிதானமானவர்கள். எதையும் யோசித்து முடிவெடுப்பீர்கள். தெய்வ கடாட்சம் உண்டு. இந்த நாள் சில காரியங்கள் தாமதம் ஏற்படும். பின் ஜெயம் உண்டாகும். அவசரம் வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி, குருவாயூரப்பன், குலதெய்வம். விருச்சிக ராசி. குரு 7. குருபலம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. திருமணம் ஆகாதவளுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். வேலை இல்லாதவளுக்கு வேலை கிடைக்கும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. சுக்கிரன் 5. பெண்களுக்கு ஏற்றதொரு நேரம் இது. பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். புதன் நாளில் பக்தி விருத்தியாகும். வயதானவர்கள் பக்தி சுற்றுலா செல்வார்கள். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். எல்லா வகையிலும் ஏற்றமிகு காலமாக இந்நாள் அமையும். சனி நாளில் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. நண்பர்களுடனும் கூட்டாளிகளுடனும் தொழில் கூட்டாளிகளுடனும் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். அதனால் நீங்கள் மன வருத்தத்தை தவிர்க்கலாம். சூரியன் நாளில் அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் நீங்கள்தான் வெல்வீர்கள். செவ்வாய் 8. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சற்று லாபம் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் நிதான போக்கை கடைபிடித்தால் லாபம் கிடைக்கும். அவசரம் காட்டக்கூடாது. எதிலும் நிதானம் தேவை. கவனம் தேவை. பத்திர பதிவு போது நிதானமும் கவனமும் தேவை. கேது 11. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சந்திரன் 3. உங்களுக்கு தனலாபம் உண்டு. ஏற்றமிகு காலம் இது. இன்று செய்தொழில் லாபம் உண்டு. பணவரவு உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. நட்சத்திர பலன் விசாகம். எதையும் நீங்கள் யோசித்து முடிவெடுப்பீர்கள். இன்று எல்லா விஷயங்களும் நல்ல விதமாக முடியும். இன்று பணவரவு உண்டு. தனவரவு உண்டு. பொன்னான நாள். அனுஷம். தெய்வ அனுகூலம் உண்டு. உங்களுக்கு ஏற்றமான காலம் இது. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்ல விதமாக முடியும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. கேட்டை. இன்று பொன்னாளாக அமையும். நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். உங்களுக்கு பணவரவு தனவரவு எல்லாம் உண்டு. வருமானம் கூடும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், துர்க்கையம்மன், குலதெய்வம். தனுசு ராசி. சனி 3. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. இரும்பு தொழில் லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. தொழிலாளர்களுக்கு நல்ல ஊதியம் கிடைக்கும். சூரியன் 3. அரசாங்க காரியங்கள் நல்ல விதமாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். புதன் 3. எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். யோசித்து முடிவெடுக்க வேண்டும். மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்க்க வேண்டும். ராகு நாளில் வாய் வார்த்தைகளில் நிதானம் தேவை. கவனத்துடன் பேசினால் மன வருத்தத்தை நீங்கள் தவிர்க்கலாம்.
சுக்கிரன் நாளில் உறவினர்கள் வருகை உண்டு. சில உறவினர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். அதனால் செய்தொழில் லாபம் உண்டு. குரு 6ல் நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. யாருக்காவது கடன் கொடுக்கும் பொழுது யோசித்து நிதானித்து முடிவெடுக்க வேண்டும். செவ்வாய் 7ல் வீடு மனை வாங்கும் போது பத்திரப்பதிவின் போதும் மிகுந்த கவனம் தேவை. வல்லுநர்கள் ஆலோசனை பெற்று நீங்கள் அவற்றை செய்தால் உங்களுக்கு லாபம் கிட்டும். கேது 10ல் சுபவிரயம் குடும்பத்தில் உண்டு. சந்திரன் 2ல் இன்று குடும்பத்தில் சுப விரயம் நடக்கும். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. நட்சத்திர பலன். மூலம் தெய்வ அனுகூலம் உண்டு. பக்தி சுற்றுலா செல்வீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு கம்மியாக இருக்கும். போராடம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சில விஷயங்கள் தாமதமாகி பின் முடியும். உத்திராடம். எதையும் நீங்கள் சிந்தித்து செயல்படுவீர்கள். எல்லா காரியங்களிலும் நீங்கள் நல்ல முடிவெடுப்பீர்கள். ஆனால் இன்று எதையும் நீங்கள் யோசித்து பல தடவை யோசித்து முடிவெடுக்க வேண்டும். நிதானம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ராகவேந்தர், ஷீரடி சாய்பாபா, சித்தர்கள் வழிபாடு. மகர ராசி. ராகு 3ல் செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. கெமிக்கல் தொழிற்சாலை லாபகரமாக இயங்கும். கெமிக்கல் ரீட்டைல் ஹோல்சேல் வியாபாரம் லாபகரமாக இயங்கும். மெடிக்கல் ஷாப் வியாபாரம் லாபம் கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சுக்கிரன் 3ல் பெண்களுக்கு ஏற்றமான காலம் இது. அழகு சாதன பொருட்கள் விற்கும் கடைகள் லாபம் ஈட்டும். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். உத்தியோகம் பார்க்கும் பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். புதன் 2ல் உங்களுக்கு நல்ல குணம். அதனால் மற்றவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையுண்டாகும். சனி 2ல் பேச்சில் நிதானம் தேவை. வாகனம் ஓட்டும் பொழுது கவனம் தேவை. எல்லா விஷயங்களும் நிதானம் தேவை. தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் நிறுவனங்கள், வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். செவ்வாய் 6ல் ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபம் ஈட்டும். போலீஸ், இராணுவம், ரயில்வேஸ், சில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கட்டிடம் கட்டும் தொழில் லாபகரமாக இயங்கும். சந்திரன் ஜென்மத்தில் தேக ஆரோக்கியம் கூடும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். உத்திராடம். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எல்லா வகையிலும் உங்களுக்கு இன்று தன லாபம் உண்டு. இன்று தன வருவாய் உண்டு. திருவோணம். நீங்கள் நிதானமானவர்கள். எதையும் யோசித்து பேசுவீர்கள். யோசித்து செயல்படுவீர்கள். இன்று ஏற்றதொரு நாளாக அமையும். உங்களுக்கு தனலாபம் உண்டு. அவிட்டம். தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. பொன் பொருள் சேர்க்கை உண்டு. தனவரவாய் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், துர்க்கை அம்மன் மற்றும் காலபைரவர், ஆஞ்சநேயர். கும்பராசி. சுக்கிரன் 2ல் பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். சில பெண்கள் புதிதாக நகை சீட்டு கட்டுவார்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். குரு நாளில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நண்பர்கள் மத்தியிலும், தொழில் கூட்டாளிகள் மத்தியிலும், உறவினர்கள் மத்தியிலும் பேசும்போது நிதானத்தோடு பேச வேண்டும். வார்த்தைகளை விடக்கூடாது. மன வருத்தத்தை தவிர்க்கலாம். செவ்வாய் 5ல் ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை கொடுக்கும். புதிதாக வீடு கட்டுபவர்கள் மற்றும் வீடுமனை வாங்குபவர்கள்
எல்லாவற்றையும் அனுசரித்து பத்திரத்தை படித்து பார்த்து வில்லங்கம் இருக்கிறதா இல்லையா என்று கண்டுபிடித்து வாங்க வேண்டும். கேது 8 உடல் நலனில் கவனம் தேவை. ராகு 2 எல்லாவற்றிலும் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும்போது கவனம் தேவை, நிதானம் தேவை. புதன் 1 பிரயாணம் உண்டு, அதனால் வியாபாரிகளுக்கு லாபம் கிடைக்கும். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் தொழில் செய்பவர்களுக்கு பிரயாணத்தால் ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை உண்டு. சனி ஜென்மத்தில் எதையும் ஆலோசித்து யோசித்து முடிவெடுக்க வேண்டும், நிதானம் தேவை. தொழிலாளர்கள் நலனில் அக்கறை கொள்ளும் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். சூரியன் 1 அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்பட்டு பின் ஜெயம் உண்டாகும். சந்திரன் 12 இன்று சுபவிரயம் நடக்கும். நட்சத்திர பலன் அவிட்டம், தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமான நேரம் இது, காலம் இது. பணவரவு உண்டு, குடும்பத்தில் சுபவிரயமும் உண்டு. சதயம் நீங்கள் எதையும் யோசித்து முடிவெடுப்பீர்கள், எதையும் யோசித்து வாங்குவீர்கள். பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்கள், வீண் விரயத்தை தவிர்க்கலாம். பூரட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டு, தொழிலில் மேன்மை உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, குடும்பத்தில் சுபவிரயம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர். மீனராசி சுக்கிரன் ஜென்மத்தில் பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்களுக்கு நகைகள் சேரும். சிலர் நகைகள் வாங்குவர், சிலர் நகை சீட்டு கட்டுவர். எல்லா வகையிலும் லாபம் இது. குரு 3 உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களை ஆராய்ந்து அலசி பார்த்து முடிவெடுக்க வேண்டும். புதிய முதலீடுகளை தவிர்த்தல் நலம். செவ்வாய் 4 வாய் வார்த்தைகள் நிதானம் தேவை. நண்பர்களுடனும் தொழில் கூட்டாளிகளுடனும் பேசும்போது கவனித்து பேச வேண்டும். வாக்குறுதிகளை அள்ளி வீச வேண்டாம். கேது 7 மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். வியாபாரிகள் தங்கள் வரவு செலவு கணக்குகளையும் லாப கணக்குகளையும் முறையாகவும் சரியாகவும் பராமரிக்க வேண்டும். சூரியன் 12 அரசாங்க காரியங்கள் தாமதத்தின் பேரில் ஜெயம் உண்டாகும். சனி 12 உடல் நலனில் அக்கறை தேவை. மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும், நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். பட்ஜெட் போட்டு செலவு செய்தீர்களானால் உங்களுடைய விரயத்தை தவிர்க்கலாம். புதன் 12 மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை பலமுறை படித்து பார்த்து எழுதி பார்த்தால் ஞாபகசக்தி கூடும், அதனால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு ஜென்மத்தில் எதையும் யோசித்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். புதிய முயற்சிகளை இன்று தவிர்த்தல் நலம். சந்திரன் 11 நீங்கள் நினைத்த காரியம் இன்று நிறைவேறும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். தனவரவு உண்டு, பணவரவு உண்டு. இன்று அட்டகாசமான நாள், அதிர்ஷ்டமான நாள், ஏற்றம் தரும் நாள். நட்சத்திர பலன் பூரட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டு, செய்யும் தொழிலை செய்யுங்கள். இன்று உங்களுக்கு தனவரவு உண்டு, தனலாபம் உண்டு, எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. உத்தரட்டாதி வாய் வார்த்தைகளில் நிதானம் தேவை. எதையும் கவனித்து பேச வேண்டும். செய்யும் தொழிலை செய்யவும். செய்யும் தொழிலில் அமோக லாபம் இன்று கிட்டும். தனவரவு இன்று உண்டு. ரேவதி நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்கள், அதனால் விரயத்தை தவிர்க்கலாம். இன்று தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நீங்கள் நினைத்த காரியம் ஈடேறும். எல்லா வகையிலும் அதிர்ஷ்டமான நாள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ராகவேந்தர், ஷீரடி சாய்பாபா, ஆஞ்சநேயர். 12 ராசி அன்பர்களும் இன்று பிரதோஷம் என்பதால் மாலை சிவாலயம் செல்லுங்கள். அங்கு நடைபெறும் நந்தி பெருமான்
அபிஷேக ஆராதனையில் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அதில் பங்கு கொண்டு நந்தி பெருமான் திருவருளை பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.